வணக்கம் நேர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம சந்தைகள் ஒரு குதூகல உற்சாகத்துடன் இரண்டாவது வாரமாக சைக்கலாஜிக்கல் பேரியர் 25,100 மேல் முடிவடைந்திருப்பது நாம் பார்க்க முடிந்தது. நிஃப்டி போன வாரத்தில் 1.51% ஏறி இருக்கிறது. அதுபோல் ஒரு மாதத்தினுடைய உச்சத்தையும் நிஃப்டி தொட்டுள்ளது. இந்த வருடத்திலே கண்டினியூஸாக அது மாதிரி ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் கொடுத்ததும் இந்த போன வாரத்தில் தான். பேங்க் நிஃப்டி அது போல் 1.28% ஏறி இருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் காப் பார்த்தோன்னா அதுவும் கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 2% மேலே ஏறி இருக்கிறது. எஃப்ஐனுடைய வீழ்ச்சி வீரியம் குறைந்து 3,756 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 12,140 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மறுபுறம் நம்மளுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ் அதுவும் சர்ஜாக இருக்குது, 698.3 பில்லியனாக இருக்கிறது. அதுபோல் டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோன்னா அந்த துறைகளில் பிஎஸ்யூ பேங்க், தென் மெட்டல், தென் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். டாப் லூசர்ஸில் எஃப்எம்சிஜியை பொறுத்தவரை நேற்றைய தினம் ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய இந்த ஜிஎஸ்டி கான்க்ளேவில் திட்டவட்டமாக நிறைய கம்பெனிகள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், செப்டம்பர் 22 அவர்களுடைய ப்ராடக்ட்டுக்கு 8 to 20% வரை அதனுடைய விலையை குறைக்கப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நாம் பொதுமக்கள் நுகர்வோராக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜிஎஸ்டியில் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னாச்சுனாக்க அவங்க ப்ராடக்டினுடைய குவாலிட்டி, அதாவது குவான்டிட்டி, அதாவது இப்போ 250 கிராம் ஒரு ப்ரைஸ் இருந்ததை அந்த 50 கிராமை குறைச்சி 200 கிராமுக்கு அந்த ப்ரைஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பி அதை குறைக்கும் பொழுது இந்த 200 கிராம் ப்ரைஸில் கொடுக்க போகிறாங்களா, 250 கிராம் ப்ரைஸில் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ இது முக்கியமான விஷயங்க. அடுத்தது நிஃப்டி 500ல் ஏறின பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஸ்டாக் ஆஃப் த வீக் ஜிஎம்டிசி 25.2% ஏறி இருக்கிறது. ஜேபிஎம் ஆட்டோ 17.6, தென் வோடஃபோன் ஐடியா 15.9. இந்த ஜிஎம்டிசியை பொறுத்தவரை என்னென்னா, நவ் இட் இஸ் ஓவர் பாட் பொசிஷனில் இருக்குங்க. அதனால் வரும் வாரத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதோட செபியோட போர்ட் மீட்டிங் அவுட்கம் என்னன்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 50,000 கோடி ரூபாவிலையும் அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணலை. 1,00,000 கோடி கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, மினிமம் இன்வெஸ்டர்ஸ் 25% இருக்கணும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக கூறியுள்ளார்கள். ஸோ இது இது வரவேற்கத்தக்க விஷயம் என்று சொல்லலாம். மேலும் எல்லோருக்கும் இப்பொழுது என்னென்னா, வரும் வாரம் எப்படி இருக்கும், என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தான் முக்கிய ஒரு நம்மளுடைய வாரம் சொல்வதிலே முக்கிய ஒரு பங்குன்னு சொல்லலாம். அதில் போன வாரம் பார்த்தோம்னாக்க, அதாவது என்ன சொல்கிறது, கட் எவ்ரிவேர் அண்ட் கெயின் எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு லோகோவோட இந்த வாரம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதாவது ரேலி இந்த மார்க்கெட் ஒரேசன் இன் ஆல் த பிளேசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தோன்னா, குளோபலாக ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆன் செப்டம்பர் 17 இருக்குது. அதுமாரி இந்தியாவுடைய கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் கட்டு 22 செப்டம்பர் சொல்லியிருக்காங்க. தென் மூன்றாவது ட்ரம்ப்னுடைய டாரிஃப் ரேட் கட்டு, அதுவும் இந்தியாவோட இருக்குது. மூன்றாச்சா. நான்காவது எஃப்ஐஐ பார்த்தோன்னா அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன் நம்ம மார்க்கெட்டில் இருக்குல்ல, அதை குறைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதாச்சுங்களா. இதை தவிர பார்த்தோன்னா யூஎஸில் 10-year பாண்ட் ஈல்டு அதுவும் கூலாக இருக்குது. ஸோ அதனால் அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுமாரி நம்ம எப்பொழுதுமே இந்த டாலர் இண்டெக்ஸை பற்றி பேசுவோம் இல்லையா. டாலர்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா 5 மாதத்தினுடைய லோவை தொட்டுள்ளது, இதுவும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஆகஸ்ட் இன்ஃப்ளேஷன் 2.07% இருக்கிறது. ஆர்பிஐ ப்ரொஜெக்ஷன் 3.01%. ஸோ அதனால் ஆர்பிஐனுடைய எதிர்பார்ப்புக்கு கீழே இருக்கிறதுனால வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்கில் கண்டிப்பாக ரேட் கட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேயா. ஸோ இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனால தான் கட் எவ்ரிவேர் அண்ட் கெயின் எவ்ரிவேர் அப்படிங்கிற
ஒரு லோகோவோட இந்த வாரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஐபிஓவை பொறுத்தவரை பார்த்தோன்னா நம்ம எப்படி திரும்பி பார்த்தோன்னா தீபாவளி வந்துடுதுங்க. அதனால் தீபாவளி சமயத்தில் பார்த்தோன்னா 32,000 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வந்து இந்த தீபாவளிக்கு வரதா இருக்குது, தீபாவளிக்குள்ளே. ஸோ அதனால் ஐபிஓ மார்க்கெட் ஸ்டில் இந்த ஒரு அக்ரஸிவ் இன்புட்டோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு ரெகுலராக எல்லா ஐபிஓவும் போட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது எப்படி ஒரு 30-40% வந்து எடுக்க முடியும் ஐபிஓவில் ஒண்டி. இது வந்து ஜஸ்ட் சிம்பிளி போடுறது, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா துறைகளை பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் செக்டார்ஸில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃபென்ஸ் செக்டார். ஏன் டிஃபென்ஸ் செக்டார் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் புக் இருக்குது. ரெண்டாவது ஹை கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இருக்கிறதுனால இந்த துறைகள் ஃபர்தராக மொமெண்டம் இருக்கும். ஆட்டோமொபைல் செக்டார் நிறைய இந்த ஜிஎஸ்டியினுடைய இம்பேக்டினால ஆட்டோமொபைல் செக்டாரும் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பிஎஸ்யூ பேங்க்ஸு ஜிஎஸ்டி ப்ளஸ் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ரேட் கட், இதனால் நிறைய ரியாலிட்டி செக்டார், தென் ஹவுசிங் லோன் செக்டார் இதெல்லாம் வந்து பெனிஃபிட் ஆகக்கூடும். அதனால் அதுவும் நல்லாயிருக்கும். தென் ஐடி துறை பார்த்தோன்னா போன வாரம் இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்பொழுதும் இந்த பைபேக்கில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு குறிச்ச அமௌண்ட் பண்ணுவோம்ல, அதை வந்து அவங்க வந்து அதிகமாக பைபேக் ஆஃபரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இட் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் டு த செக்டார். அதனால் அதுவும் மொமெண்டம் இருக்கக்கூடும். ஃபார்மா மெயினாக வந்து ஃபார்மாவில் பார்த்தோன்னா இப்போ ட்ரம்ப்பினுடைய டேரிஃபில் வந்து அது ஒன்றும் பெரிய இம்பேக்ட் கிடையாது. ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ், குட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதுமாதிரி நிறைய யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் ஆகிருக்கு. ஸோ அதனால் பாசிட்டிவ் ஃபார் ஃபார்மாசூட்டிக்கல் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர இந்தியாவுடைய லக்கேஜ் நம்ம எடுத்து போகிறோம்ல பொட்டிகள், அந்த மார்க்கெட் பார்த்தோன்னா பை 2028 267 பில்லியனாக இருக்கக்கூடும் வியாபாரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த வாரத்திலே உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதை தவிர பார்த்தோன்னா ஃபெடரலுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டினால அந்த டெசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து கோல்டில் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் கோல்டு அண்ட் சில்வர் வெரி கேர்ஃபுல்லி டு வாட்ச் டு ட்ரேட் ஆன் திஸ் வீக். நண்பர்களே, உங்களுக்கும் நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறேன். நாம் நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்க வெளியிலேருந்து பார்த்துட்டு போகிறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவ்வளவும் வாரத்துக்கும் சரி, ஒரு ஷார்ட் டேர்மில் உள்ள மார்க்கெட்டுக்கும் சரி ஒரு ஒரு அருமையான விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இதற்கு நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது, எனக்கு பணம் தேவையில்லை. அதை நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிங்கன்னா, நீங்கள் எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க முடியும். அதுமாரி ரெண்டாவது பார்த்தேன், நிறைய பேருனுடைய மென்டாலிட்டி என்ன இருக்குனாக்க ஸ்டாக்ஸை பற்றி பேசணும் அப்படிங்கிறீங்க. ஸ்டாக்ஸை பற்றி ஆஸ் பர் த செபி வந்து நாங்கள் வந்து அதிகமாக சொல்லக்கூடாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், ஓவராலாக உங்களுக்கு வந்து துறைகளை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்ருக்கேன். அந்த துறைகளை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து பண்ணும்பொழுது நீங்கள் அந்த பங்குகளை எடுத்து நீங்கள் பண்ணினீங்கன்னு வச்சுங்களேன், யூ ஆர் எ பெட்டர் ஜட்ஜ். ஸோ அதனால் உங்களுக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கிடைக்கும். அதன் மூலியமாக உங்களுடைய நஷ்டத்தை குறைக்க முடியும். அதற்காக தான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ரிசர்ச் பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸாகவே தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து சரிவர கடைப்பிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களால் நிறைய லாபத்தை ஈட்ட முடியும். ரெண்டாவது, கமிங் டு திஸ் வீக், அதாவது இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, சந்தைகள் 26,000 தொடுமா அப்படிங்கிறது. கண்டிப்பாக 26,000 தொடும். எப்போ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25,200க்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு 2-3 நாளைக்கு நின்றுதுன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் வில் ஹாவ் அ பெட்டர் மூவ். அதுக்கு தான் மேலே சொன்ன ஒரு 10 கண்டிஷன்ஸ் சொன்னல, அது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகி வந்திருக்கு, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வரும் வாரத்தில் 25,156.25 மற்றும் 25,198.55ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 25,54.80 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் மார்க்கெட் வந்து எடுத்துக்கொள்ளும். மேலும் நண்பர்களே, இன்றைய தினம் நான் உங்களுக்கு 2 பங்குகள் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிறத சொல்லுகிறேன். அதை நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு வாங்கி விற்பதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
முதலாவதாக பங்கு பஜாஜ் ஃபைனான்ஸ், இரண்டாவதாக பங்கு கோஃபோர்ஜ். இது ரெண்டத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு வாங்கி விற்கலாம் வர வாரத்திலே. நன்றி, வணக்கம்.